Hi guys, வணக்கம் and welcome to our channel and this is our first vlog. இப்போ நாங்கள் வந்து திருச்சியிலேருந்து கொடைக்கானல் போகிறோம். அதுவும் எந்த வழியாக போகிறோன்னா வத்தலக்குண்டு வழியாக போகிறோம். இப்போ நம்ம திண்டுக்கல் நோக்கி போயிட்டுருக்கோம். எனக்கு இந்த திண்டுக்கல் ஹைவே ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களே பாருங்கள், அந்த மவுண்டன் வியூஸ்லாம் சூப்பராக இருக்குது. என்னால் அதிகமாக கேப்சர் பண்ண முடியல. ஸோ நாங்கள் எடுத்த சின்ன சின்ன கிளிப்ஸ் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறோம். இப்போ நம்ம கொடைக்கானல் கீழே இருக்க செக் போஸ்ட் வந்துட்டோம். இங்கே வந்து இ பாஸ் கேட்பாங்க, அப்புறம் பிளாஸ்டிக் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க. சப்போஸ் நீங்கள் வரீங்கன்னா மறக்காமல் இ பாஸ் எடுத்துகிட்டு வாங்க அண்ட் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செக் போஸ்ட் தாண்டி மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கொடைக்கானலுக்கு 46 கிலோமீட்டர், அப்புறம் பூம்பாறைக்கு 68 கிலோமீட்டர் வரும். சப்போஸ் நீங்கள் கார் இல்லை பைக்கில் வரீங்க அப்படின்னா செக் போஸ்ட் முன்னாடியே ஒரு பாரத் பெட்ரோலியம் இருக்கும். நீங்கள் அங்கே கூட வந்து டாப்அப் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது வந்து பிளான்டு ட்ரிப் கிடையாது, அன்பிளான்டு ட்ரிப்பு. சடனாக டிசைட் பண்ணோம் வெளியே எங்கேயாச்சும் போகலான்னு. நியர்பை நாங்கள் எங்கே போனதில்லைன்னு பார்க்கும்போது நாங்கள் கொடைக்கானல் போனதில்லை. ஸோ நாங்கள் ஒரு நல்ல ரெசார்ட்டாக புக் பண்ணி உடனே கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் டைரெக்டாக ரெசார்ட் போகிறோம். நாங்கள் புக் பண்ண ரெசார்ட் நேம் வந்து செரி பிளாசம். இந்த ரெசார்ட் வந்து கொடைக்கானல் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே இருக்கும். இந்த ரெசார்ட் சூஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் பால்கனி வியூ தான். அப்புறம் ஃபேமிலி கிட்ஸ்லாம் வந்து ஸ்டே பண்ணால் இது எங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக தோணுச்சு. ஸோ மெயின் ரீசன் வந்து பால்கனி வியூ தான். அப்புறம் அந்த பால்கனி வியூ வந்து நான் வீடியோ எண்டில் வந்து போஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள். இன்னும் நம்ம 15 கிலோமீட்டர்ஸில் ரெசார்ட் ரீச் ஆகிடுவோம். இந்த ரெசார்ட் போகிற ரோட் நேரோவாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த ரெசார்ட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிட்டு வாங்க. இந்த ரெசார்ட்டுக்கு போகிற ரோடு வந்து 1.5 கிலோமீட்டர் இருக்கும். அப்புறம் இந்த ரெசார்ட்ல இருந்து கொடைக்கானல் லேக் அரௌண்ட் 4.5 கிலோமீட்டர் இருக்கும். நீங்களே பாருங்க ரோடு எப்படி நேரவாக இருக்குன்னு. நான் முன்னாடியே சொன்னேன்ல, இந்த ரோடு 1.5 கிலோமீட்டர் நேரவாக இருக்குன்னு. ஸோ நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக போகணும். கொடைக்கானல் ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னு இப்போவே என்னால் ஃபீல் பண்ண முடியுது. லைட்டாக ட்ரிசலிங் வர ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஏன்னா எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டில் 2 or 3 ரெசார்ட்ஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. அது பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு. அதுவும் இந்த ஸ்லோப்பில் இருக்கிற பாறையை குடஞ்சி பில்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்க, இந்த ஸ்ட்ரீட்டில் போர் போட்டுட்ருக்காங்க.
இப்போ நாங்க ரெசார்ட் வந்துட்டோம். நெக்ஸ்ட் நாங்க ரெஃப்ரெஷ் ஆயிட்டு நியரஸ்ட் பிளேஸஸ் டுடே விசிட் பண்ணலாம்னு இருக்கோம். ரிட்டர்ன் நாங்க பழனி ரூட்ல போலான்னு இருக்கோம். அந்த ரூட் நெக்ஸ்ட் வீடியோல நாங்க போஸ்ட் பண்றோம்.